மூலமந்திரம். அன்பே சிவம், அறிவே தெய்வம், மனமே குரு, குருவே சரணம், தன்னை அறியும் அறிவே பூரணம். பெற்றோர் வணக்கம். அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். உமதருளால் குருகருள் பெறுவேனே, குருகருளால் உலகை அறிவேனே. மகரிஷிகளின் அருளொளி பெற எனக்கு உரு கொடுத்த தாயே தந்தையே, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், குரு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஓம் சர்க்குரு பதமே சாபபாவ விமோச்சனம், ரோக அகங்கார துர்விமோச்சனம், சர்வதேவ சகல சித்த ஒளி ரூபம், சதுர்யுக சத்குருவே அகஸ்தியர் கிறந்த கர்த்தாயா போற்றி. குருவே சரணம். இறை வணக்கம். அண்டபிண்டம் நிறைந்து நின்ற அயன்மாள் போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் அருளே போற்றி, மண்டலம் சூழ் ரவி மதி சுடரே போற்றி, மதுரை தமிழோதும் அகஸ்தியரே போற்றி, எத்திசையும் புகழும் எந்தன் குருவே போற்றி. இடகலையின் சுழுமுனையில் கமலம் போற்றி, குண்டலனைக்குள் அமர்ந்து நின்ற குகனே போற்றி, குருமுனியின் தாளினை எப்போதும் போற்றி போற்றி. இறைவா போற்றி. அருள்சோதி வணக்கம். அருள்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம். அருள்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம், பொருள்சார் மறைகளெல்லாம் போட்டுகின்ற தெய்வம். போதாந்த தெய்வம், உயர்நாதாந்த தெய்வம், பொருள்சார் மறைகளெல்லாம் போட்டுகின்ற தெய்வம். போதாந்த தெய்வம், உயர்நாதாந்த தெய்வம், இருள்பாடு நீக்கி ஒளி ஈன்றருளும் தெய்வம். எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம். இருள்பாடு நீக்கி ஒளி ஈன்றருளும் தெய்வம். எண்ணிய நான் எண்ணியவார் எனக்கருளும் தெய்வம். அருள்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அருள்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். தெருப்பாடல் உகந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் இதே தெய்வம். தெருப்பாடல் உகந்தனையும் சிவமாக்கும் தெய்வம், சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் இதே தெய்வம். அருள்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். அருள்சோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம். ஐவர்க்கு வணக்கம். அறிவேதான் தெய்வமென்றார் தாயும் மானார், அகத்ததுவே மெய்ப்பொருள் என்றெடுத்து காட்டி அறிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவி தந்தார் ராமலிங்கர். அவ்வறிவுக்கு திருக்கோவில் அமைத்தார் அருள் தந்தை வேதாத்திரியார். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம் வகுத்து வாழ்ந்து காட்டினோர் நினைவு கூர்வோம். யாரொருவர் குருவை மதித்தொழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்பவர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். குருவே சரணம். மெய்யன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். வாழ்க வளமுடன். இப்பொழுது வந்துங்க, காலையில் முதலாம் உபதேசம் நெஞ்சு மைய தவம், நெஞ்சு குழி. முதலாம் உபதேசம் நெஞ்சு மைய தவம் விளக்கத்தை சொல்லி கற்றுக் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஆன்மீகத்தில் நான் நிறைய சந்தேகம் கேட்க சொல்லுவேன். ஆன்மீகத்தில் தெளிவு தான் முக்கியம். விளக்கத்தை நான் தெரிஞ்சுக்கிறத சொல்லிவிட்டு அப்படியே பண்ணுன்னா இதை எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஒரு குழப்பமாக இருக்கும். அதனால் ஐயா சொன்ன மாதிரி உங்களுடைய குழப்பத்தை நீங்கள் கேட்டு தெளிவு பெற்றுட்டு போங்க. இப்போ நான் காலையில் உபதேசம் கொடுத்த தவத்திலையோ ஏற்கனவே
தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு தெரியும். புதுசாக இருக்கிறவங்க வாங்கினவங்க சந்தேகம் இருந்தால் கேட்டுக்குங்க. இன்னொன்று வந்து இந்த தவங்கிறது சாதாரணமாக மனக்கவலையிலேயோ சோர்ந்துருக்கிற போது பண்ண முடியாது, பண்ணாதீங்க. இது ஒரு லக்ஸுரி. நான் உண்மை சொல்கிறேன், யாரும் உண்மை சொல்ல மாட்டாங்க, எப்படி சொல்கிறாங்கன்னு தெரியல. தவம் என்பது ஒரு உயர்ந்த லக்ஸுரி. லக்ஸுரினா ஹையஸ்ட் கலெக்டருக்கு படிக்கிற மாதிரி. உங்களுடைய உடலும் மனசும் ஒத்துழைச்சா தான் தவம் பண்ண முடியும். இல்லைன்னா தவத்தை தெரிஞ்சுக்கலாம், தவம் பண்ண முடியாது. அந்த மாதிரி இருக்கிறவங்க முதல்ல உங்கள் உடம்பு சரி பண்ணிக்கிங்க. உடம்பு சரியில்லாதவங்க, குடும்ப சூழ்நிலை சரியில்லாதவங்க குடும்பத்தை சரி பண்ணிக்கிங்க. இங்கே தெரிஞ்சுக்கிட்டு போய் உக்காந்தா எல்லாம் கண்ணு முன்னாடி போகும் வரும். அதையெல்லாம் பிரச்சனையை கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணணும். சமுதாய தொடர்பு 5% கூட இருக்கக்கூடாது தவம் பண்ணுறவனுக்கு. சமுதாய தொடர்பு இருக்கிறவன் தவம் பண்ண முடியாது, விட்டுருங்க, பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. இல்லைங்க நான் ஊரில் பெரிய மனுஷனாக இருக்கிறேன், நான் நாட்டாமையாக இருக்கிறேன், 4 பேர் என்னை கூப்பிட்றாங்க, நான் போகணுங்கன்னா தவம் கற்றுக்காதீங்க, தவத்தை மறந்துடுங்க. அவங்கெல்லாம் தவம் பண்ண முடியாது. அந்த மாதிரி நான் கற்றுக்கலை. நான் என்னமா கற்றுக்கிட்டேன்னா அதானே சொல்லித்தர முடியும். உனக்கு அங்கே சந்தேகம் இருந்தால் அங்கே தொடர்பு வச்சுக்க, இதை விட்டுரு. உனக்கு தேவை என்ன? பிறவி எடுத்ததுக்கு உன்னுடைய உடம்பு கொடுத்த அப்பா அம்மாவை பார்க்கணுமே இல்லையா? ஊருக்கே ராஜா வர சொல்லி அப்பா அம்மாவை கொண்டு அநாத ஆசிரமத்தில் விட்டு போயிட்டா, அப்பா அம்மாவை வந்து காய போட்டுட்டா ஒன்றும் தவம் பண்ணி பத்துக்க பிரயாசம் முடியாது. இசுகேஸில் போய் நீ உபதேசம் வாங்கிட்டு வந்தாலும் தாய் தந்தையர் கஷ்டப்பட்டால் அது நம்மளை வேதனைப்படுத்தும். தாய் தந்தையர் பார்த்துக்கணும், கட்டிய மனைவி பார்த்துக்கணும். மனைவி கட்டிக்காத இருந்தால் பரவாயில்ல, 3 எட்டில் தேவைப்படுதே, காலேஜில் தேவைப்படுதே வாழ்க்கை துணை. கட்டிக்கிட்டோம், ஒத்து வந்தாலும் அதோட தான் வாழ்ந்தாகணும். அது வந்து மகாலட்சுமினா நீ மகாவிஷ்ணு, அது பேயினா நீயும் பேய். அதுக்கு அதுதானே கிடைக்கும், ஜாடிக்கு ஏற்ற முடியா கிடைக்கும். அதனால் அதோட தான் வாழ்ந்தாகணும், அதோட தான் குப்பை கொட்டி ஆகணும். எப்போ இந்த பிறவியில் அவ்வளோதான். உலகத்திலேயே பெரிய மகான் வள்ளுவர் காலத்தில் வாழ்ந்த ஒரு சாக்ரட்டிஸ், பெரிய தத்துவ ஞானி சாக்ரட்டிஸ். கரெக்டாக ஒரு சீடர்களுக்கு பாடம் நடத்திட்டு இருப்பார். உள்ள சாமானமோட கொடுன்னு உருள் ஓய் டுப்புன்னு போட ஒரு பயிற்சி எடுத்து போது அந்த அம்மா சீடர்களுக்கு சொல்லும்போது உருள். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு முன்னாடி 6 மணி நேரம் சத்தம் வராது. அதே சீடர்கள் கேட்பாங்க சாக்ரட்டிஸ் சீட்டை, ஐயா சத்தம் நிறையா வந்துட்டு பிங்கி சத்தத்தை காணும்னு. அதே நம்ம இந்த பயிற்சி நிறுத்துவோமான்னு சொல்லி இது வரைக்கும் உடச்சி பார்த்துச்சே, நம்ம அதையும் தாண்டி நதியாக இருக்கிறோமா, சடிக்கு போய் வெளியே போயிருக்கோம். அதனால் மழை பேஞ்சு ஓஞ்சி போச்சு. மழை பேஞ்சிக்கிட்டு இருந்தால் அது எவ்வளோ நேரம் பெய், அது இருக்கிறதெல்லாம் கொட்டிட்டு தூர போயிடுச்சு, மறுபடியும் வரும் அப்படிம்பாரு. அவங்க வீட்டுக்காரியவே சாக்ரட்டிஸ் உயர்ந்த மகான், பெரிய தத்துவ ஞானி, சரிங்களா? அதான் படத்துலாம் கூட போட்டு பார்த்தீங்களா, பகலில் ஒரு விளக்க ராந்தல் பிடிச்சிட்டு போகிற மாதிரி போட்டிருப்பாங்க போஸ்டெலாம் பார்த்தீங்களா? ஒரு மகான் ராந்தல் பிடிச்சிட்டு போவார், பகலில் தேடிட்டு போவாராம் மனுஷர்கள். அந்த மாதிரி அவர் தான் உன்னையே அறிவேன்னு சொல்லுவார். சாக்ரட்டிஸ் தத்துவத்தை தான் ரமண மகர்ஷி கடைப்பிடிச்சது. சாக்ரட்டிஸ்லாம் வள்ளுவர் காலத்தில் வாழ்ந்தவர், ரமண மகர்ஷிலாம் நம்ம வள்ளலார் காலத்தில் வாழ்ந்தவர், 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்துவீங்க. சாக்ரட்டிஸ்லாம் 3000 வருஷத்துக்கு மேலாகுது. அவர் தான் உயர்ந்த தத்துவ ஞானி. அவருடைய கோட்பாடு உன்னையே நீ அறிவாய். நம்ம கோட்பாடு வந்து நான் யார், அவர் உன்னையே அறிவேன்னு சொல்லிட்டார்ல. ரமண மகர்ஷி நான் யாருன்னு தேட ஆரம்பிக்கிறேன். நான் யாருன்னு தேடும்போது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. சபரிநாத் எதுக்கு? உடம்பை கண்டுபிடிக்க 6 பேர் இருக்கிறீங்க, அந்த ஆம்பளை கூப்பிடணும், எல்லாமே ஆம்பளை தான், எல்லாமே ஆம்பளை தானே. ஏங்க அங்கே ஒரு எங்கள் வீட்டுக்காரரை கூப்பிடுங்க, அவங்க அம்மா வந்து வெளியே இருக்குது, எங்கள் வீட்டுக்காரர் யாருமா? ஆம்பளைங்க, எல்லாமே ஆம்பளை தான். அப்போ சபரிநாத் எதுக்கு உதவுது? உடம்பை அப்போ சபரிநாத் இல்லை, ஒன்று லெஸ் பண்ணிடு. சபரிநாத் உடம்பை காட்டி கொடுக்க வச்சுது. சரி, சபரிநாத் 45 வருஷத்துக்கு முன்னாடி அம்மா தனியாக இருந்தது, அப்பன் தனியாக இருந்தார். அப்போ அம்மாவில் ஒன்று சேர்ந்தாங்க, உள்ள கருவாயிடுச்சு. அப்பயும் பேர் கிடையாது. நாகர்கோயிலில் தற்கலைன்னு ஒரு ஊர் இருக்குது. நாகர்கோயிலில் உள்ள போனீங்களா, தற்கலை மகான் பீர் முகமது அப்பா அம்மாங்க. தற்கலை மகான் பீர் முகமது அப்பா, இங்கெல்லாம் போயிட்டு வாங்க. நாகர்கோயில் தற்கலை மகானை போய் பாருங்கள், நாகூர் ஆண்டவர் போய் பாருங்கள், தொப்பூர் தர்காவை போய் பாருங்கள். இங்கெல்லாம் போங்க, ஆற்றல் நல்லா கிடைக்கும். அதனால் நிறைய ஐட்டம் போயிருக்கிறேங்க, அந்த மாதிரி இடத்துக்குலாம் நிறைய ஐட்டம் போயிருக்கிறேன். நாகூர் தர்கா வந்து ஜீவசமாதி தான். ஜீவசமாதி தான், தர்காவனாவே சீமசமாதி தான். பள்ளிவாசங்கிறது வேறு, பள்ளிவாசங்களுங்க வேறு, தர்காங்கிறது வேறு, ஆச்சா அது வேறு. அதனால் அதெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒன்று வேறு இருக்குது. ஆமாம், அதனால் அது பாடம் சொல்லித்தரது அது வேறு, அது வந்து சொல்லித்தர அது வேறு பேர் வரும். அதனால் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பேர் இருக்குது, அது வேறு.
அதனால் வந்து இந்த தர்கா வந்து அங்கெல்லாம் ஜீவ சமாதி தான் இருக்கும். அங்கே 2-3 ஜீவ சமாதி இருக்குது. நாகூர் ஆண்டவர் கோயிலில் 3 சமாதி, அவங்க அப்பா மகன் எல்லாம். இங்கேயும் 2-3 சமாதி இருக்குது. பையன் மருமக, அவர் பெரியவர் ஒன்று. தர்கூர் தொப்பூர் தர்காவிலையும் 3 சீவ சமாதி இருக்குது. அங்கேயும் 3 ஜீவ சமாதி. ஆனால் வந்து பப்ளிக்கில் வியாழக்கிழமை மட்டும்தான் அங்கே பார்க்க முடியும். சேலம் தாண்டி தருமபுரி போகிற வழியில், தருமபுரிக்கு முன்னாடி தொப்பூர் மெயின் பைபாஸ்லேயே தான் இருக்குது. பைபாஸில் போயிட்டு உள்ளே 2 கிலோமீட்டர் போகணும். நல்லா இருக்கு. அங்கே 2-3 ஜீவ சமாதி இருக்குது. நானும் எங்கள் வீட்லேயும் போயிருக்கேன். நாங்கள் 2 பேர் தான் போயிருக்கிறோம். இங்கேயும் போயிருக்கிறேன், நாகூர் ஆண்டவருக்கும் போயிருக்கிறோம், அங்கேயும் போயிருக்கிறோம். அது பிரச்சனை இல்லை. ஏன் சொல்கிறேன்னா, பொதுவாக அந்த மகான்கள் இருக்கிற இடம்லாம் நம்ம வைப்ரேஷன் ஏற்றுக்கணும். ஆமாம், அதில் வந்து ஆமாம், அது மாதிரியே நீங்கள் வந்து கடவுள் வழிபாட்டில் நம்ம எல்லா பக்கம் நல்லவங்க இருக்கிற இடத்துக்கெல்லாம் போகணும். அது சில பேர் மண்ணையும் வெண்ணையும் பார்த்து கும்பிட்டுட்டு இருக்கிறீங்க. நம்ம சில பேர் வெறுக்க மாட்டாங்க. கோயிலுக்குள்ள அவங்கெல்லாம் சிலை கும்பிட்றாங்க, யார் போகிறதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் சிலை எது கும்பிட்றாங்க? அது 1ஆம் பள்ளிக்கூடம் 2ஆம் பள்ளிக்கூடம் போவையா? நீ முக்தி அடைகிறதுனா, நான் பெருமைக்காக சொல்லலை, இந்து மதத்தில் மட்டும்தான் முழுமையான கோட்பாடுகள் இருக்குது. முழுமையான கோட்பாடுகள் சரியை கிரிகை யோகம் ஞானம்லாம் இதில் தான் இருக்குது. இதில் தான் இருக்குது. நேரடியாக விண்ணை பார்த்து கும்பிடு, மண்ணை பார்த்து கும்பிடுன்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா படிநிலையும் இதில் இருக்குது. ஒவ்வொன்றா கழிச்சிட்டு போனால் 24 வயசு ஆகிடுச்சு. எடுத்தோன்னே கரெக்டாக 24 வயசு வரைக்கும் பள்ளிக்கூடமே வைக்கல. 24 வயசில் நீங்கள் எல்கேஜிலேருந்து எம்பிஏ முடிச்சிட்டீங்க. உன்னுடைய ஃப்ரெண்டு 24 வயசு உன்னோடதாகிடுச்சுமா ஊர் சுற்றிட்டு இருந்தான். இப்போ எம்பிஏ படித்த புஸ்தகத்தை கொடுத்தா படிப்பானா? எங்கே படிப்பான்? அப்போ ஆரம்பத்திலேருந்து படிக்கிற படிநிலை வந்து இதில் மட்டும்தான் இருக்குது. இந்த கோட்பாடுகள் வச்சுருக்காங்க. சில பேர் இவங்க வந்து இதை கும்பிட்றாங்க, சாமி கும்பிட்றாங்க. 60 தான் இப்போ கும்பிட்றேன், சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறேன். இப்போ எந்த சாமியை வச்சு பூஜை பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கிறேன்? ஆனால் அதெல்லாம் தாண்டி தான் நான் வந்திருக்கிறேன். இதை வர அந்த ரூமுக்குள்ளே வர எல்லா சாமியும் இருக்குது. அங்கேயே உட்கார வச்சு உங்களுக்கு பாடம் நடத்துகிறேன். அது தாண்டி வந்துட்டுனே, அடுத்தது வந்துட்டுனே. அது வேணுமல்ல. அது ஒரு ஸ்டேஜில் இருந்தேன். கடவுள் தான் அனைத்தையும் படைத்தார் என்றேன். கண் காது மூக்கு முகம் உருவ வைத்து கதைகள் சொன்னேன். பின் கடவுள் பசி தீர்க்க பால் நெய் தேங்காய் கனிவைகள் வச்சு படைத்தேன். ஆனால் கடவுள் நிலை அறிந்தபோது என் செய்கையெல்லாம் கண்டுவிட்டேன். சிறுவில்லை விளையாட்டென்று. சிறுவில்லை அதனால் வேதத்திரி மாதிரி சொல்லுவார், இந்த காந்தம் தான் உலகத்தை இயங்குது, அதுதான் சக்தி சிவம். நார்த் போல் வர்த் போல் சக்தி சிவம். காந்தத்தில் 2 இருக்குதுல்ல, 2 சிவசக்தி தான். ஆனால் சொல்லுவார், காந்தமே சிவம் சக்தியாம் கருத்தில் அர்த்தநாரியாம். காந்தமே சிவம் சக்தியாம் கருத்தில் கருத்துக்கு அர்த்தநாரியாம். ஆனா ஆன்மா, நாரினா பெண்ணு, அர்த்த நாரி. அர்த்தனா ஆணு, நாரினா பெண்ணு, அர்த்த நாரி. 2 சேர்ந்தது தான். அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி சபரிநாத்துடைய அப்பா இங்கே, அம்மா இங்கே. 2 பேர் சேர்ந்தனால ஆணாகி பெண்ணாகி நின்றான் அவன். அப்பா ஆணா நிற்கிறான், சபரிநாதனுடைய அப்பை. அம்மா பெண்ணா நிற்கிறான். ஆணாகி பெண்ணாகி நின்றான் அவன், அவையொன்று தான் என்று சொன்னான் அவன். 2 பேர் எதுக்குள்ளே இருக்கிறாங்க? சபரிநாத்துக்குள்ள. பிரிக்க முடியுமா? லெஃப்ட் பூரா அம்மா, ரைட்டு பூரா அம்மா. இந்த விந்து போச்சு, இந்த விந்து இறங்கிடுச்சு. அப்பனுடைய விந்து போச்சு, அம்மா உள்ள கர்ப்பப்பையில் வாங்கிட்டான். லிங்க முத்திரா. ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்று தான் என்று சொன்னானவன். நாகர்கோயிலில் தற்கலை மகான், தற்கலைன்னு ஊர் இருக்குது. பீர் முகமது அப்பா, நாகர்கோயிலில் தற்கலை இருக்குது. அவர் சொல்கிறார், எப்படி உலகில் உருவாகி வந்தோம் சிங்கி. கேட்குறார் பொண்டாட்டிக்கிட்ட. பொண்டாட்டி சொல்லுது, அது அப்பன் தன் நட்புக்கு ஒப்பிய தாயாளே சிங்கா. சபரிநாத்துடைய அம்மா ஒத்துக்கலினா அவங்க அப்பனை தள்ளி விட்டுருந்தா சபரிநாத் வர முடியுமா? தூர போடான்னு முடிக்க விட்டுருந்தா. இதுதாங்க ஆன்மீகம். புரியுதா? இதுதான் ஆன்மீகம். நீங்கள் இந்த டிவியில் வர்றது, நான் உட்காந்துக்கிறேன், கப்பன்னு வந்து இறங்குது, சாமி வந்து காட்சி கொடுக்குது, இதெல்லாம் கிராபிக்ஸு, அதையெல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. என்றைக்கும் வராது. இதை 4 நாளைக்கு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 5ஆவது நாள் கண்ணு மூணுன்னா இதுதான் வரும். இது முக்தி கொடுக்குமா? இதான் முக்தி கொடுக்கும். இதெல்லாம் ஒரு சேட்டைக்காக வச்சுருக்கிறோம். 10 பைசா பிரயோசனம் இல்லை. எதுவுமே இல்லைன்னா ஒன்றால் ஒன்றுக்காது. இப்போ இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்களுக்காக வச்சுருக்கிறேன். இப்போ கண்ணை மூடி உட்காந்து நீ என்ன பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. இப்போ அதனால் கொஞ்சம் நாளைக்கு இதை காட்டுறது, அப்புறம் இதிலேருந்து வெளியே கூட்டி வர்றது இல்லைங்க. எனக்கு இந்த பள்ளிக்கூடம் எல்கேஜியில் சபரிநாத்தை நான் இந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறேன். எனக்கு நம்ம ஊர் இளையமலத்து பள்ளிக்கூடம் விட்டு மனசு வரல. நான் தொடக்க பள்ளியிலே இருக்கிற எனக்கு இங்கே டீச்சர் பிடிச்சிருக்குது, வாத்தியார் பிடிச்சிருக்கு, ஹெச்எம் பிடிச்சிருக்குது, அந்த பெல்பாய் காம்பவுண்டு இதை விட்டு மனசு வரலப்பானா நீ 25 வருஷத்துக்கு அங்கேயே கடை, அங்கேயே நீ கடை 6 வேணா கடை.
புரியுதா? அங்கேயே கடை யார் வேண்டாங்கிறா? அடுத்த நிலைக்கு போயிடணும். ஆன்மீகத்தினுடைய தெளிவு தான், அறிவின் தெளிவு ஆன்மீகம். கண்ணை மூடி உட்காந்து தவம் பண்ணலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு வெளியே ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டா அப்போ உள்ளே உட்காந்துருக்கலாம்ல. வெளியே இருக்கிறத தெரிஞ்சிக்காத கண்ணை மூடினா இந்த விளக்கத்தை கொடுக்காத தியானம் சொல்லி கொடுத்து தான் எல்லாம் குழம்பு போய் கிடக்குதுங்க. தலை வலிக்குதுங்க, மண்டை சுற்றுதுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெளியே முதல்ல ஒன்றுமே இல்லைன்னு, அப்போ ஒன்றும் இல்லைன்னா கடமை செஞ்சாகணும். நீ விவேகானந்தர் மாதிரி இருந்திருந்தால் பரவாயில்ல, ராமகிருஷ்ணன் மாதிரி இருந்திருந்தா பரவாயில்ல, வள்ளலார் மாதிரி இருந்திருந்தா பரவாயில்ல. 3 நெட்டில் ஒரு பொண்ணை பிடிச்சிட்டியே. முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ஒத்து வள்ளினா வாழ்ந்துதான் அவனை. ஏன் கல்யாணம் மூச்சு பூசில் எப்படி இருந்தது? செவர்நாத்து கல்யாணம் மூச்சு பூசில் பொண்டாட்டி கூட்டிகிட்டு போகிறான் கோயிலுக்கு. என்ன கல்யாணம் மூச்சு பூசில் கோயில் கூட்டிட்டு போகிறார்? ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டுல, ஸ்கூலுக்கு போயிட்டு போகிறாரு, தோளில் கையை போட்டு கூட்டி போகிறாரு. தங்கத்தை எப்படி கூட்டி போகிறாரு? கபர்நாத் எல்லாம் ஒரு கோயிலுக்கு ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்கன்னு அப்பா அம்மா அனுப்புகிறாங்க. பொண்டாட்டியை கையை பிடிச்சிட்டு வாடா தங்கம்னு கோலில் கை போட்டு கூட்டி போகிறாரு. போகும்போது வழியை கல் இடிச்சிருது. சனி முடிச்ச கல், என் தங்கத்தை வந்து இடிச்சிட்டேன் அப்படின்னு யார் சொல்கிறா? சபரிநாத் சொல்கிறாரு. தங்கத்தை கால் எடுத்து முழங்காலில் வச்சு கர்ச்சீப்பை கிழிச்சு அந்த பெருவரலில் கட்டி, சனி முடிச்ச கல்லை வாடா தங்கண்ணா அப்போ போகலாம். தங்கத்தை கூட்டி போகிறாரு. எல்லா கோயிலும் சுற்றி பார்த்துட்டு வந்து 5 வருஷம் வளர்ந்துட்டார். ரோட்டில் 2 குட்டி போட்டார். எத்தனை குட்டி? 2 குழந்தை பிறந்துருச்சு. 5 வருஷம் கழிச்சு மறுபடியும் சபரிநாத்துக்கிட்ட சொல்லுது மனைவி, ஏங்க நம்ம கல்யாணம் முடிச்சு பஸ்ஸில் போயிட்டு இருந்தோம் கோயிலுக்கு. ஆமாம் போயிட்டு வந்து பார்த்துக்க, என்ன வார்த்தை தடிக்குது பார்த்தியா? அப்புறம் இல்லை நம்ம குழந்தைங்க 2 ஆகிடுச்சு, அதுங்களையும் நம்ம கூட்டி போய் வர்ற காட்டு வரலாம். அவர் ஏங்க நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிற, அவர் கேட்க மாட்டேங்கிறார், நீங்கள் சொல்லுங்கன்னு மாமனார் மாமியார்கிட்ட சொல்லுது. ஏப்பா நல்லது தானேப்பா சொல்கிறா, பேர குழந்தைங்க 2 கூட்டி போயிட்டு வாப்பா, குழந்தைங்களே அதையும் காட்டணும்ல, நீங்கள் போயிட்டு வந்த கோயிலெலாம் காட்டிட்டு வாங்குறாரு. சேவரநாத்து இவர் ஏற்கனவே தங்கத்தை கூட்டிகிட்டு போனார்ல, இப்போ தங்கம் வந்து அது பெத்த வயிறில்ல, 2 வயனு 2 கையில் பிடிச்சி தாங்க. சபரிநாத் அப்படி ஜாலியாக போகிறார். முன்னாடி மாப்பிள்ளை மாதிரி 10 அடி தள்ளி போயிட்டு இருக்கிறாரு. மாப்பிள்ளை மாதிரி போகிறார், புது மாப்பிள்ளை மாதிரி. அந்த பொண்ணு பாவம் 2 குழந்தையும் பிடிச்சிட்டு போகுது கூட்டிக்கிட்டு. அதே மாதிரி எதிர்பாராத கல் இடிச்சிருச்சு. ஆங்குது என்னங்கிறாரு, கல் இடிச்சிருச்சுங்க அப்படிங்கிறாரு. சனி முடிச்ச மூண்டை கல் இருக்குது தெரியாது. இப்போ சனி எங்கே பயிற்சியாக இருக்குது? முதல்ல சனி எது மேலே இருந்தது? அப்போ அப்போ பொண்டாட்டி என்னவா இருந்தா? பிடிச்சிட்டார் பாயிண்ட் சொல்லி மலத்துக்காரு. அப்போ கல்யாணம் முடிச்சு அது குரு பயிற்சி. கல்யாணம் முடிச்சு புதுசில் அப்போ தங்கம். இப்போ கல் அடிக்கும் போது சபரிநாத் என்ன சொல்றார்? சனி முடிச்ச கல் இருக்கிறது தெரியாது. அது கர்ச்சீப்பு கிழிச்சு கட்டினவர். புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் வாழ்க்கை. எல்லாமே நம்ம வீட்டு தான் இருக்குதுப்பா, எல்லாமே நம்ம வீட்டு தான் இருக்குது. அதனால் உங்களை பற்றி தெளிவடைஞ்சுக்குங்க. இப்போ நீ வண்டி ஓட்டிகிட்டு வந்த, 2 வீலர் ஓட்டி வந்துருக்கிறீங்கெல்லாம். அந்த 2 வீலருக்கு 2 டயரு, முன்னாடி வீலு, பேக் வீலு, ஃப்ரண்ட் வீலு, சென்ட்ரலில் ஒரு சீட்டு, ஹேண்ட் பாரம், அதுக்கு லைட்டு, ஹார்ன் எல்லாம் கொடுத்துருக்கான். இந்த கட்டமைப்பு பூரா அந்த வண்டி இயக்கத்துக்கு தானே, வண்டி இயக்கத்துக்கு. இப்போ இந்த வண்டி ஓட்டிக்கிட்டு போகிறீங்க, திடீர்னு ஒரு பக்கம் ஆக்சிடென்ட் பண்ணிடுறீங்க, வேகமாட்டே பார்த்து முள்ள போகிறான்னு யார் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க, சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த வண்டி இடித்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வண்டியில் இருக்கிற மெட்டீரியல் மிஸ்டேக்கா, இந்த வண்டி ஓட்டிகிட்டு போன மேலே மிஸ்டேக்கா? வண்டியில் மிஸ்டேக் இல்லையில. அந்த வண்டியில் இருக்கிற மெட்டீரியல் வண்டி இயக்கத்துக்கு தான் இருக்குது, வண்டி இயக்கத்துக்கு தான் இருக்குது. ஆகுன்னு இப்போ தறி ஓடிக்கிட்டு இருக்குது உங்கள் ஊரில். அந்த தறியை முறையாக அந்த நாடாவில் தார் போட்டு, அந்த நாடாவில் முழுமையாக தார் குச்சி உள்ளே தள்ளி அந்த கிளிப்பில் படிகிற அளவுக்கு தள்ளி போட்டுடணும். அந்த நாடாவில் அரைகுறையாக கிளிப்பில் படியாத தாரை போட்டுவிட்டு வண்டி நாடா அடிக்கும்போது குச்சி பேந்துக்கிட்டு நாடா உட்காந்துட்டா உண்மையில மிஸ்டேக்கா, தறி மேலே மிஸ்டேக்கா? அப்புறம் நான் இது ஒன்று, இந்த தார் குச்சியும் சரியாக போட்டுருவான், நாடா தொடக்கட்டின்னு பெரிய சிப்பாய் மாதிரி அப்படி தள்ளி விட்டு பெரிய கடிப்பான், நாடா தொடக்கட்டு உட்காந்துக்கு தொட்டி பழையில் போய் முழுசாக உட்காரணுமில்ல. இதெல்லாம் யார் மிஸ்டேக்கு? மெட்டீரியல் மிஸ்டேக்கா, மனசன மேலே மிஸ்டேக்கா? நம்ம மேலே தான் மிஸ்டேக்கு. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, மலத்துவார ராகு, ஜலத்துவார கேது, 7 கோள், கீழே 2 கோள். என்சான் உடம்படியோ 7-2 வாயில் அடி. அழுகணி சித்தர் சொல்லுவார், என்சான் உடம்பு அவங்க கையில், என்சான் உடம்பு 7-2 வாயில். இங்கே 7 வாயில், கீழே 2 வாயில். ஏன்னா கீழே 2 வாயில் கழிவு, அங்கே போனால் ரிட்டன் மேண்டு வராது. மேலே பிளாக் பேஸுக்கு போனால் ராகில் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றுது, ராக்கிட்டே போனால் உள்ளே இழுத்துக்கும். அதனால் 7 நாள், 7 வண்ணம், 7 கிழமை, 7 வண்ணம்,
7 நாள். சூரியனார். திங்கள்னா சந்திரன், செவ்வாய், புதன்னா புதன், வியாழனா குரு, வெள்ளினா சுக்கிரன், சனினா சனி. அப்போ இந்த 7 மேலே இருக்குது. சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி. 7 துவாரம், 7 நாள் ஆச்சுங்களா? ஞாயிறு, திங்க, செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, நாக்கு, சனி. அப்போ 7 நாள் இருக்குது, 7 வண்ணம் இருக்குது, 7 உறுப்பு இருக்குது. ராகு இது வந்து கழிவு, அது ஆன்டி கிளாக் வைஸ். இது வந்து கிளாக் வைஸ், அது ஆன்டி கிளாக் வைஸ், அது வெளியே தள்ளுறதுக்கு. ஆச்சா? இப்போ நீ வந்து போகிற ஒரு பக்கம் வண்டி ஓட்டிகிட்டு போகிற. அப்போ வண்டி கொண்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன், கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுங்கிறான். கார் ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன்னா கார் ஆச்சா? பண்ணிட்டா மனசு தானே. அப்போ இந்த ராகு எதுக்கு வேலையிலே இல்லை. இப்போ ராகு எது உடம்புல எதுக்கு இருக்குது? ஒரு ஒயர் இல்லைன்னா லைட் எரியுமா? ஒயர் இல்லைன்னா பிரிட்ஜ் ஓடுமா? அப்புறம் 7 கோளுக்கும் 7 உறுப்பில் காமிச்சிட்டுனால 9 உறுப்பில் காமிச்சிட்டுனால அந்த 9 உறுப்புக்கு இயக்கிறதுக்கு கொடுத்துருக்குறான் கடவுள் 7. அங்கே 7 கொடுத்து அங்கே 9 கொடுத்துருக்கான். உடுப்புலேயும் 9 கொடுத்துருக்கான் உறுப்பு. மேலே நவக்கிரகத்தை கொடுத்துருக்குறான், இங்கே 9 உறுப்பு கொடுத்துருக்குறான். உன்னுடைய உடம்பு இயக்கத்தானே கொடுத்துருக்குறான். இதை தெரிஞ்சுக்குங்க. அப்போ உங்கள் உடம்பு விட்டுட்டு எங்கே போய் வணங்குவீங்க? கால் பாதத்திலேருந்து இடுப்பு வரைக்கும் மண் சம்மந்தப்பட்டது. கெட்டி கால் பாதத்துலேருந்து இடுப்பு வரைக்கும் மண், பூமி. இது திருப்பார் கடல். இந்த பூமி படைப்பு பிரம்மா சரஸ்வதி குடியிருக்கிற இடம். கால் பாதத்திலேருந்து இடுப்பு வரைக்கும் பிரம்மா சரஸ்வதி. இது திருப்பார் கடல். உடலுக்கு கடல் குடல். திருப்பார் கடலில் பள்ளி கொண்டிருக்கிறாங்க. மகாவிஷ்ணு, மகாலட்சுமி எல்லாத்தையும் சாப்பிட்றதெல்லாம் கடைஞ்சி அனுப்புகிறாங்க. திருப்பார் கடலில் கடைஞ்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாரு ருத்ரன், பார்வதி. அது பிரம்மா சரஸ்வதி, மகாவிஷ்ணு, மகாலட்சுமி, ருத்ரன், பார்வதி. காற்று கொடுக்கணும் சொலண்டு, தொண்டை குழியில் சொலஞ்சி காற்று மண்டலம். மகேஸ்வரன், மகேஸ்வரி, சதாசிவன், மனோன்மணி புருவ மையத்தில் இருக்கிறாங்க. 5 உறுப்புலையும் 5 வேலை செய்யுது. அப்போ பாதத்திலேருந்து இடுப்பு வரைக்கும் மண், வயிற்று பகுதி நீர், நெஞ்சு பகுதி நெருப்பு. அதாவது பணாதக தவம் பண்ண முடியல, நெஞ்சு பகுதி தவம் பண்ணு. காற்று, இது ஆகாச மையம். ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், மண். மழை ஜலம் கழிக்கிறது மண், நீர் ஒட்டி இருக்கும். பிரிக்க முடியாது, ரெண்டையும் பிரிக்க முடியாது. கரெக்டாக அமைச்சிருக்கிறான கடவுள். ஒன்றுக்கு தனியாக வரும். ஏன் தனியாக வரும்னா மண்ணிலிருந்து நீர் எடுக்கலாம். ஆனால் மண்ணை நோண்டுனா தண்ணி வருதில்ல. மண்ணை நோண்டுனா ஆனால் மண்ணில் இருக்கிற தண்ணி தனியாக எடுக்கலாம். அதனால் ஒன்றுக்கு போனால் ஒன்றுக்கு போகிறீங்க. டீச்சர் 1 பாத்து, டீச்சர் 2 பாத்து. ஏன் 2 வருது? 2 வராது வருமா? யூரின் இல்லாத மோசன் இருந்திருக்கிறியா? இப்போ இது வரைக்கும் இல்லைன்னா நினச்சிப்பார். யூரின் தனியாக வரும், ஆனால் மோசன் வரும்போது யூரின் இல்லாத மோசன் வராது. அதுக்கு தான் 2 பாத்துன்னு வச்சுரு. கரெக்டா? இதெல்லாம் யார் மனசனை செய்கிறான்? விஞ்ஞானி செய்கிறானா இல்லை மெஞ்ஞானி செய்கிறானா? ஆனால் மெஞ்ஞானி இதெல்லாம் நடக்குதுன்னு காட்டி கொடுப்பார். விஞ்ஞானிக்கு தெரியாது, இயற்கையாக தான் நடக்குது. எப்படி கடவுள் அமைச்சிருக்கிறாரு. அப்போ உன்னை தவிர எங்கே போய் வணங்குவேன்? உன்னை தவிர எங்கே வணங்குவேன்? விவரம் தெரியாத இருக்கிற வரைக்கும் அது வேணும். நீ காலேஜ் படிச்சுட்ட, எம்பிஏ படிச்சுட்ட, எம்பிஎல் முடிச்சுட்ட, இப்போ காலேஜ் லெக்சராக இருக்கிற. எம்பிஎல் முடிச்சவனுக்கு எல்கேஜி புஸ்தகம் எதுக்கு? தெளிவடைங்க. ஆன்மீக உங்களை தான் நீங்கள் வணங்கணும். அப்போ இதெல்லாம் தெரியாத நான் துரியதவம் பண்ணுறேன், ஆக்கினி தவம் பண்ணுறேன், துரியாதீதம் பண்ணுறேன், இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தேன். நான் சொல்லிக் கொடுத்துருவேன். மாதம் ஒன்று தொட்டு காமிச்சிடுவேன், அல்லது வாரம் 1 கூட தொட்டு காமிச்சு. நீ எப்படி பண்ணுவேன்? மானத்தில் என்னென்ன நடக்குதோ எல்லாம் தலைக்குள்ளே நடக்குமாப்பா. உருடும், தலையெல்லாம் உருடும், மானம் மின்னும். அதெல்லாம் நீ தாங்கணும். உடம்பெல்லாம் புண்ணாகும், சூடாகும், ரத்தம் வரும். எந்த மகான் நல்லா செத்துருக்குறாங்க? தியானத்துக்கு போனவங்க அத்தனை பேர் நோய் வாய்ப்பட்டு செத்தாங்க. ரமண மகர்ஷி, அரவிந்தர், ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் எல்லாம் என்ன சிறப்பாக இருந்து மொழிமொழிலாம் போனாங்க. எல்லாம் துன்பப்பட்டு போனாங்க. மக்களுக்கு சொல்லித்தரத்துலேருந்து துன்பப்படாத பலமாட்டு இருந்துட்டு பலமாக யார் போக தெரியுமா? ஆசிரமத்திற்கு போவாங்க. ஆசிரமவாசிகள். நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். இந்த தியானம் சொல்லித்தர இருக்கிறவங்களாம் நல்லா போக முடியாது. ஏன்னா இவனுடைய மற்றவங்களுக்கு சொல்லித்தர கஷ்டமெல்லாம் வந்து சேரும். 10 பேர்த்த உட்கார சொல்லி கொடுத்தா அந்த ஆற்றல் படு நமக்கு படும். துன்பத்தை தாங்கிட்டு தான் சொல்லி கொடுத்தாவணும். ஏற்றுக்கணும். கடவுள் பார்த்துக்குவாருன்னு தான் பாரத்தை போடணும். அதனால் தியானம் சொல்லிக் கொடுக்குறவங்க அவங்க தியானம் யாருக்கும் சொல்லித்தர மாட்டாங்க. எங்கே போய் ஆசிரமத்தில் போய் நீ தான் ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிற? சாமி பார்க்க முடியாதுங்க, சாயந்தரம் தான் பார்க்கலாம். நாளைக்கு வாங்க. மடாதிபதிகள் சொல்கிறேன், நான் பேர் சொல்ல. பொதுவாக மடத்தில் எந்த மடத்தில் உபதேசம் கொடுக்குறாங்க? அவங்க சாவர போது ஒன்று தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அங்கே உங்களுக்கு தியானம் சொல்லி தராங்களா? அவங்க சாவர தரவையில் ஒன்று தேர்ந்தெடுத்துக்குவாங்க. அங்கே போய் நீ உட்காந்து கற்றுக்க பார்க்கலாம்.
போய் கற்றுக்க பார்க்கலாம். சொல்லித்தராங்களா? உங்கள் பையன் பிள்ளைக்கு சொல்லித்தராங்களா? உன் பையன் பிள்ளைக்கு சொல்லித்தராங்களா? யாருக்கு நடத்துகிறாங்க? உன்னுடைய பையன் பிள்ளைக்கு சொல்லித்தராங்களா? அவங்க வளர்த்துக்கிறாங்க அவங்க குரூப்பை. ஆமாம், பெரிய ட்ரஸ்ட் வச்சுட்டு நீ போய் கற்றுக்க பார்க்கலாம். உன் பையன் பிள்ளைக்கு சொல்லித்தராங்களா? யார் சொல்லித்தரா? அது தனி இயக்கம், அது வேண்டியதில்லை. நல்லது தான் செய்கிறாங்க, நாட்டுக்கு நல்லதான் செய்கிறாங்க. ஏன்னா இது சொல்லி பிரிய வைக்க முடியாது. இதை ஏகப்பட்ட கேள்வி வரும். உடம்பு தாங்கிற சக்தி வேணும். அதனால தான் என்னென்னா இதை ஏற்றுக்கு தயார் இல்லை. அவங்கெல்லாம் ஏற்றுக்கு தயார் இல்லை. அதனால் என்னென்னா இந்த ஆசிரமம் ரமண மகரிஷி மாதிரி, ராமகிருஷ்ணர் மாதிரி, விவேகானந்தர் மாதிரி, வேதாத்ரி, பரஞ்சோதி மகான், இந்த மாதிரி மகான்கள் தான் மக்களுக்கு சொல்லித்தரத்துக்கு வந்தாங்க. அது தனி ரூட்டு, இது தனி ரூட்டு. அது நல்லது தான் சொல்லித்தராங்க, இது நல்லது சொல்லித்தராங்க. அவங்க அந்தந்த லைனில் அவங்களுக்கு முழுமையாக செலெக்ஷன் பண்ணி தேர்ந்தெடுத்துக்குவாங்க. இதில் இல்லாதவனையும் மேலே கொண்டு வர்றது, அறியாமல் இருக்கிறவனையும் மேலே கொண்டு வர்றது, அதனால தான் இது எல்லாமே பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். சபரிநாத் ஒரு பிராமணன். பார்ப்பவன் யார் என்று பார்ப்பவனை காட்டி கொடுத்துட்டேன். விண்ணிலிருந்து உடல் உறுப்பு உணர்வு தான் காட்டி கொடுத்தனல்ல, நீ உள்ளே தானே பார்க்குற. அப்போ நீ பிராமணன். நான் சர்டிஃபிகேட் தரேன். உனக்கு யார் தர்றது? ஒன்றும் உலகத்தில் இருக்கிறவங்க தர வேண்டியதில்லை. நான் அதை அறிஞ்சிருக்கிறேன், நான் உனக்கு கொடுக்குறேன். அது ஒன்றும் பெரிய சமாச்சாரம் இல்லை. நீ பிராமணனே தான், நீயே தான் பார்ப்பனன். நீயே பிராமணன், நீயே பார்ப்பனன். இது ஆன்மீக படிப்பு. பிராமணன் நீயே, பார்ப்பவனு நீயே. பிரம்மத்தை அறிந்தவன் பிராமணன். பிரம்மத்திலிருந்து தானே வந்த, தம் பண்ணி எல்லாம் ஆதியே போற்றின்னு அது பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிட்ட. உள்ளுக்குள்ளேருந்து ஒருத்தன் பார்க்குறான், கண்ணில் பார்க்குறான், கேட்குறான், அவனை பார்த்துட்ட. அதான் 5 நிமிஷம் பார்த்தேன், 2 இயக்கத்தையும் பார்த்தியல்ல. பார்ப்பவன் யார் என்று பார்ப்பவன். பிராமணர், பார்ப்பவன் ஆன்மீக படிப்பு. ஐயர் ஐயங்காருங்கிறது சாதி. அது சாதி. பிராமணர் தான் பெரிய ஐயர் ஐயங்காருக்கு சரி. எப்படி இருந்தாலும் செட்டியார், முதலியார், கவுண்டர், வன்னியர் சொல்கிறாங்கள, நாடார், வண்ணார், நாடார்லாம் சொல்கிறாங்களா. அந்த மாதிரி ஐயர் ஐயங்கார்னா சாதி. ஐயர்னா சிவன் கோயில் பூஜை பண்ணுறீங்க, ஐயங்கார்னா பெருமா கோயில் பூஜை. அதுதான் அவங்களுடைய, அதாவது சாதி சொல்லக்கூடாது, இருந்தாலும் ஜாதியே சொல்கிறதுன்னா அது. பிராமணர் பார்ப்பனருங்கிறது ஆன்மீக அறிவு தெரிஞ்சவங்க அனைவருமே பிராமணர் பார்ப்பனர் தான். ஆனால் அந்த பிராமணர் பார்ப்பனர்னு சொல்கிற அளவுக்கு அந்த விளக்கத்தை சொல்லணும், கடவுளை பற்றி விளக்கணும். இப்போ எனக்கு என்னுடைய குருநாதர் கொடுக்கும்போது எனக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, நீ பிரம்ம ஞானி அப்படின்னு கொடுத்தாரு. அந்த மாதிரி தான் அது. அதனால் அந்த மாதிரி உட்காருங்க ஐயா, நமஸ்காரம், உட்காருங்க. சிறப்பு, நீங்கள் வந்ததே சிறப்பு. உட்காருங்க ஐயா, உட்காருங்க. அதனால் நீங்கள் சிறப்பு. முத்து முருகானந்தம் ஐயா, முத்து முருகானந்தம் திருச்செங்கோட்டிலேருந்து வராரு. அவரும் 5-6 மாதமாக 6 மாதமாக வருஷமே இருக்கும். இந்த ஆன்மீகத்தில் இவ்வளோ விசாரணை இருக்குதுங்க. அதை நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், எவ்வளோ வேணாலும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் தியானம் கற்றுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய சமாச்சாரமே இல்லை. தியானத்துக்கு முன்னாடி உங்களை தெளிவுபடுத்திக்கணும். வெளியே இருக்கிற குழப்பத்தையெல்லாம் நீங்கள் கேட்டு தெளிஞ்சு அறிவில் முதல்ல தெளிவாயிடுங்க. அறிவில் நல்லா தெளிஞ்சதுக்கப்புறம் ஏன் இத்தனை கட்டமைப்பு ஏற்படுத்தினாங்க, எதுக்கு ஏற்படுத்தினாங்கன்னு கேட்டு தெளிவு பெறுங்க. தெளிவுபட்டதுக்கப்புறம் உபதேசம் வாங்கி தியானம் பண்ணுங்கள். கண்ணாடி மாதிரி இருக்குது, தியானம் பண்ணலாம். வெளியே ஒன்றுமே இல்லை, நம்மளை தவிர்த்து வெளியே ஒன்றும் இல்லைங்கிறது 0% அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ சபரிநாத் கிடையாது சொல்லியாச்சு. அப்போ அப்பனும் அம்மாவும் ஒன்று சேர்ந்தாங்க. அப்போ சபரிநாத் வந்தார். அப்போ இந்த உடம்பு அம்மா, உள்ளே இருக்கிற உயிர் அப்பா. அப்போ ஏன்னா நான் ஒவ்வொரு மாதம் இதை ஏன் சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்களே கொண்டு நினைக்கலாம் மாதம் சொன்னேன். இன்னும் 10 வருஷம் கழிச்சு வந்தீங்கன்னா இதைத்தான் சொல்லுவேன். திருக்குறள் மாறுமா? பகவத்கீதை மாறுமா? வள்ளலார் கொடுத்துட்டு போனால் திரு அருட்பா மாறுமா? திருப்புகழ், திருமந்திரம், திருவாசகம், இந்த திருநூல்கள் எதுவுமே மாறாது. அதையே தான் சொல்லி ஆகணும். அப்போ வியாபாரத்துக்காக, சனங்களை சேர்த்துறதுக்காக, காமெடிக்காக நிறையா புஸ்தகத்தை படிச்சுக்கிட்டு சொன்னால் உங்களை நிறையா சிரிக்க வைக்க சொல்லலாம். நான் நேரடியாக மண் முதல் விண் வரைக்கும், விண் முதல் மண் வரைக்கும் பிரபஞ்சத்தை மட்டும் படிச்சிருக்கிறேன். அப்போ நான் பிரபஞ்சத்தை தானே விளக்க முடியும். நீ எங்கேருந்து எங்கே முடிகிற அதானே விளக்கணும். இது தெரியாது தானே எல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, கோடான கோடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ எத்தனை பேர் எவ்வளோ இந்த சிரமத்துலேருந்தெல்லாம் வரணும். எத்தனை தும்பல் பார்க்குறீல்ல, சாயந்தரம் வரைக்கும் தொடர்ந்து நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன். ஒரு இரும்பல் ஒரு தும்பல் வருதான்னு பாரு. ஒரு இரும்பல் வருதா, ஒரு தும்பல் வருதா, வெக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கிறேன். நான் பெருமைக்காக சொல்லலை, கொண்டாந்து கையை இங்கே வச்சு பாரு. இதில் ஏதாச்சும் மூக்கில் காற்று வருதான்னு பாரு. இதில் தான் போகும், ஆனால் எனக்கு வராது. உள்ளுக்குள்ளே தான் ஏறி இறங்கிட்டு இருக்கும். அது எப்படியா செய்கிறதுனா 12 வருஷம் ஆகணும். 12 வருஷம் ஆகணும். அவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியாது. நான் சொல்லி கொடுத்துருவேன், செய்ய முடியாது. லேசாக அதனுடைய மேம்போடான்னு சொல்லி கொடுத்துருக்குறேன்.
கடற்கரை நின்று பார்க்கத்தான் சொல்லி கொடுத்துருக்குறேன்னு கடலில் உங்களை இறக்கலை. கடலில் இறக்குனா மீண்டு வர முடியாது, அலை இழுக்கும். அப்புறம் ரோட்டில் இங்கே வெளியே கரை மேலே நின்று பொண்டாட்டி பிள்ளை பையன் அப்பா அம்மாலாம் கத்துவாங்க, ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்துவாங்க. என்ன பண்ணுறது? அதெல்லாம் நீந்த அந்த நீ உள்ளே போனால் வெளியே வர்றதுன்னு தெரிஞ்சுக்கணும். பிரம்மாஸ்திரத்துக்குள்ள உள்ளே போனால் வெளியே வர முடியாது, மாட்டிக்கிறான்ல சண்டையில். வயிற்றில் இருக்கும்போது உள்ளுக்குள்ளே போகிறது மட்டும் கற்றுக்கிட்டான், வெளியே வர்றது தெரிஞ்சுக்கலையில்ல. அவ்வளோ ரகசியம் இருக்குது. வெளியே வந்துடலாம் நாம், வெளியே வர்ற வித்தை இருக்குது, அதில் வெளியே வர்ற வித்தி காட்டல. அதுதான் குரு உபதேசம். மறைமுகமாக வெளியே வர்றது எப்படின்னு தெரியும். கொடுத்து என்ன பண்ணுறது? உங்கள் ஃப்ரெண்டு தான் கேட்டார், எனக்கு மௌன உபதேசம் கொடுங்க. 2 வருஷமாக கேட்டுட்டு இருக்கிறாரு, மௌன உபதேசம் கொடுங்க. மௌன உபதேசம் வாங்குற இத்தனை கோயிலுக்கு போயிட்டு இருந்தால் மௌன உபதேசம் கொடுத்து என்ன பண்ணுறது? மௌன உபதேசம் வாங்குற இத்தனை கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறானே, நீ என்ன நினச்சிக்கிட்ட கோயிலை பற்றி? என்ன நினச்சிக்கிட்ட? நான் 88 என் குருநாதர்கிட்ட பயிற்சிக்கு போகும்போது, நான் பயிற்சிக்கு போகணும் 97 பயிற்சிக்கு போகும்போது அந்த ஒரு அடிக்கடி போவேன். நானும் அங்கே பயிற்சி ஆலியார் 3 நாள் பயிற்சினா அடிக்கடி போவேன். ஒருத்தர் வந்து ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டுக்கிட்டு வந்திருந்தார். அந்த உயர்நிலை பயிற்சி அங்கே கொடுப்பாங்க. உயர்நிலை பயிற்சி ஒரு 6 மாதம் லோக்கலில் பயிற்சி எடுத்துக்கிட்டு 6 மாதம் கழித்து 6 மாதத்துக்கு அப்புறம் உயர்நிலை பயிற்சி 3 நாள் தங்கி எடுக்கணும். ஒருத்தர் ஐயப்ப வேஷ்டியோடு வந்திருந்தார் மாலை போட்டுக்கிட்டு. அப்புறம் அவர் சாமி குருநாதர்கிட்ட கேட்டுட்டு தான் அனுமதி கொடுக்க முடியும்னு முன்னாடி செக்யூரிட்டி சொல்லிட்டாங்க. அந்த வருஷம் நான் போயிருக்கிறேன், அதனால தெரியும். அப்புறம் அவர் போய் கேட்டாங்க, இல்லைப்பா அவர் கோயிலுக்கு போயிட்டு அடுத்த மாதம் வர சொல்லிட்டார். வர வேண்டான்னு சொல்லலை, இன்னும் அவர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு அடுத்த மாதம் வர சொல்லணும். அவன் எவ்வளோ வாதாடி பார்த்தார். கும்பகோணத்துக்காரர் வந்தவர். இல்லைங்க நீங்கள் ஏங்க அதனால் என்ன 3 நாள் பயிற்சி எடுத்துக்கிறேன்னு, நீ மாலை போட்டுக்கிறத தப்பு சொல்லலை, ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதி தப்பு சொல்லலை. இங்கே என்ன தெரிஞ்சுக்கிட்ட 6 மாதமா? 6 மாதம் நான் சொல்லி கொடுத்தோமில்ல, அப்போ என்ன தெரிஞ்சுக்கிட்ட? என்ன தெரிஞ்சுக்கிட்ட? அப்போ உனக்கு அது படியல ஊற்று. அதனால சொல்லுவாங்க, இது வந்து சக்தியே பராபரம் ஒன்றே தெய்வம் சகல உயிர்களுக்கு அதுவே ஆச்சு புத்தியினால் அறிந்தோர்கள் புண்ணியோர்கள் பூதலத்தில் கோடியிலே ஒருவன் ஒன்று. 1 கோடி பேர் போனால் ஒருத்தன் தான் வருவான், அதுக்கு மேலே வர முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அகத்தியர் பெருமான். அப்புறம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? சரி, காட்சி வந்து பார்த்துட்டு போகலாம், கேட்டுட்டு போகலாம். இந்த நிலையில் போகிறோன்னா வேடிக்கணும். அதனால் ஆழமான பயிற்சியில் ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தோம். ஆரம்பத்தில் அப்புறம் எனக்கே உணர்த்துனாங்க, நீ ரொம்ப ஓப்பனாக திணி சொல்லி அவங்கள செய்ய மண்டை வலிக்குதுங்கிறாங்க. எல்லாம் வலிக்குங்க ஐயா. சார் இந்த உடம்புலாம் இந்த மாதிரி புண்ணு கொப்பளமெல்லாம் வாயில் ரத்தமெல்லாம் வந்ததுங்க 10 வருஷத்துக்கு முன்னாடி. வாயில் ரத்தமெல்லாம் ஒன்றும் ஆகாது, ஆனால் ரத்தமாக கட்டி வந்தது. எல்லாம் உடம்பு அப்படி நெருப்பாயிடுச்சுங்க. செய்யும் எல்லாம் மாறிடும். ஆனால் நல்லா இருக்கும், மீண்டு வரணுமே. வலி அதாவது என்னென்னா ஆரம்பத்துலேயே எனக்கு அது வரையும் இதுன்னா கொஞ்சமாக சமாளிக்கணும். கொஞ்சம் இப்போ அவரே அந்த நெஞ்சு துடிக்குதுங்கிறாரு, லேசாக துடிக்குதுங்கிறார். இது ஏற்கனவே இருக்குது, இன்றைக்கி இல்லை, துடிக்குதுங்கிறாரு. அப்புறம் எப்படி வர முடியும்? இப்போ ஒருத்தர் 6 மாதம் ஆச்சு உபதேசம் வாங்கி 6 மாதமாக இருந்துட்டுங்க ஐயா, இப்போ முடியல. வீட்டில் எல்லாம் உரம்புறையெல்லாம் வற்புறுத்துறாங்க, கறி சாப்பிட சொல்கிறாங்க. உனக்கு அந்த நினைப்பு கறி சாப்பிட சொன்னால் நீ சாப்பிடலன்னா நீ முடியாது, உன்னை சாப்பிட்றது வேண்டான்னு சொல்ல, நீ சாப்பிட்னு சொல்ல வேண்டியதானே. உனக்கே அந்த தைரியம் இல்லை. அப்போ உனக்கு நப்பாசை விழுந்துருச்சு, மனசில் அந்த எண்ணங்கள் இருக்குது. குட்டிச்சாத்தா வந்து இழுக்கிறான், அவனை வெளியில் ஏற்றாம முடியாது. நீ தவத்தை விட்டுறப்பான்ட்டேன். என்ன சாமி பண்ணுறதுன்னா தவத்தை நிறுத்திடு, இன்னையிலேருந்து தவம் பண்ணாத, உனக்கு தவம் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை, நான் சொல்லிட்டேன். இன்னையிலேருந்து தவம் பண்ணாது. என்றைக்கு கறி சாப்பிட்லாங்கிற எண்ணம் வந்ததோ. ஆமாம், சாமி கிருபானந்த வாரியார்கிட்ட கேட்டாங்க, சைவத்துக்கு அசைவத்துக்கு என்ன வித்தியாசங்க அப்படின்னு கேட்குறாங்க. சைவத்துக்கு அசைவத்துக்கு என்ன வித்தியாசம்னா மகான் அல்ல, அருமையான பதில் சொல்கிறாரு. நீ ரோட்டில் நடந்துக்கிட்டு இருக்கிற அந்த கறியெல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்குதில்ல, அரித்து தொங்க விட்டுருப்பான்ல, ரோட்டு நடக்கும்போது தொங்கிக்கிட்டு இருக்குதில்ல, அதை பார்த்தோன்னே கண்ணில் தண்ணி வந்துருச்சுன்னா அது சைவம், சுத்த சைவம். நாக்கில் தண்ணி ஒழுதுருச்சுன்னா அது அசைவம். ஏன்னா மகான்கள் தான் இப்படி சொல்லுவாங்க. நமக்கு அந்த மாதிரி என்ன வராது. ரோட்டில் போயிட்டு இருக்கிற கசம் நிறைய தொகுது. சபரிநாத்தை திருச்செங்கோட்டு மலை அடிவாரத்துலேருந்து குமரவளத்துக்கும் போயிட்டுருக்கிறேன், இளையாப்பழத்து வரைக்கும்
நல்லா டே அப்பா சூப்பராக தொங்குதே. நாம் எல்லாம் எங்கடா போனீங்க, நாம் எடுக்கிற நீங்களே ஒவ்வொருத்தரோடு இப்படி மாட்டலையே, நாம் என்றைக்கு நிறுத்தணுமோ அதாவது அந்த மீனவரெல்லாம் சொல்லுவாங்க, ஆற்றுக்கு போனால் 40 நாள் மீன் பிடி தலைகாலம் இருக்குமில்ல, எல்லா மீனும் வந்து எட்டி பார்க்குமா. இவங்க காலையில் பல் விளக்கு போவா மீனவன் கடற்கரை வாரத்தில் எல்லாம் வந்து எட்டி பார்க்கும். ஏன்னா பிடிக்க மாட்டான்ல, தடை பண்ணி இருக்கிறாங்களே, எல்லாம் வந்து ஆட்டை போட்டு போவோம். ஆனால் பிடிக்க போகிற உடனே நடுக்கடலுக்கு போவான் மீன் பிடிக்க. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவர் அப்புறம் வாரியார் சொல்லுவார். அதனால் இதுதான் சுட்ட பழம் சுடாத பழம் தெரிஞ்சுக்கணும். நம்ம சுடாத பழத்துக்கு போனோம். சுட்ட பழத்தில் இருக்கிறான் சுடாத பழம் ஆதியே போட்டின்னு சொன்னீங்கள, அதுதான் சுடாத பழம். நியூட்ரினோ, நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான், இந்த 4 இருக்கிற இடம் தான் சுடாத பழம். நியூட்ரினோ, நியூட்ரானுக்கு அப்புறம் நியூட்ரினோன்னு ஒன்று ஒரு கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ தான். நியூட்ரினோ, நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான், இந்த 4 ஒன்றிணைந்தது தெய்வம். அழுத்தம், ஒளி, சுவை அங்கே இருக்குது. அதனால் வற்றா இருப்பு மாதிரி சொல்லுவார். அது வற்றாத இருப்பு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது அந்த ஆற்றல். ஏன்னா பூமி சுழந்துக்கிட்டே இருக்குது, ஆற்றல் வந்துக்கிட்டே இருக்குது. வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், இவ்வள 4ம் ஒன்றிணைந்த பெரும் வெளியே தெய்வமாம். வற்றா இருப்பு அது பேராற்றல், அதுவே பேரறிவு. ஏன் பேரறிவுங்கிறாரு? அப்படி விண்ணு காற்று தரமாறி உருமாறி வருதில்ல நெருப்பா, அதனால தான் அது அறிவாளி. அதனால தான் அறிவே தெய்வம்னு சொல்கிறது. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம், வள 4ம் ஒன்றிணைந்த பெரு வெளியே தெய்வமாம். நியூட்ரினோ, நியூட்ரான், எலக்ட்ரான், புரோட்டான், இந்த 4 சேர்ந்தது தான் அணு. அந்த 4 ஸ்டேஜுக்கு அப்புறம் அந்த அணு ஒன்று சேர்ந்து தான் விண்ணாகுது. அணு கூட்டமே விண்ணாகுது. பரமாணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோர்த்தாடும் நாடகத்தோர் கட்டம் எந்தன் தோற்றமுமாம். இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல கோடி உரு நிறைந்த பெரிய மண்டலமே நெடிய விரிந்த பேரண்டம். செவரிநாத்தூரில் நோம்பி போட்டிருக்காங்க, திருச்சியில் நோம்பி போட்டீங்க, ஆடலுடன் பாடல் நிகழ்ச்சி போட்டீங்க, 20 பேரை புக் பண்ணிட்டீங்க. செவரிநாத்து ஒரு கூட்டு வர்றார் நோம்பிக்கு, அந்த 20 பேர் புக் பண்ணிட்டீங்க, அட்வான்ஸ் கொடுத்துட்டீங்க. மெட்ராஸ்லேருந்து வர்றாங்க ஆடலோட மாடலுக்கு, 20 பேர் புக் பண்ணிட்டீங்க. 20 பேர் 20 வண்டியில் வந்தாங்களா, ஒரே வண்டியில் வந்தாங்களா? வந்தாங்க. நீங்கள் வேஷம் அவங்க ஒருத்தரை காமெடி ஆடினா, ஹீரோவாக ஆடினா, ஒருத்தர் காமெடி ஹீரோ பல வேஷம் போட்டு ஆடிட்டு அந்தந்த ஆடினா முடிஞ்சோடனே வந்த வண்டியில் போயிட்டாங்களா? உலகம் என்னும் நாடகமே இடையில் நாம் ஒரு நடிகர், பாடுவது கடமையின் நினைவாக. புரியுதா? அவங்க எங்கே ஒவ்வொரு கடமையில் சிக்கியிருக்கிறோம். நீ ஒரு வேஷம் போட்டிருக்கிற, இவர் ஒரு வேஷம் போட்டிருக்கிறாரு, நான் ஒரு வேஷம் போட்டிருக்கிறேன், அவர் ஐயா ஒரு வேஷம் போட்டு ஓடிக்கிட்டு இருக்குது. வேஷம் கலைஞ்சா மேலேருந்து விண்ணிலேருந்து வந்தோம், மண்ணுக்கு போயிடுறோம். அப்புறம் சிவத்துக்கு ஒரு அப்பனை சொல்லுங்க, சிவனுக்கு அப்போ எங்கே சொல்கிறது? சிவனும் அவனே தான், அப்பனும் அவனே தான், மணிகண்டனும் அவனே தான், முருகனும் அவனே தான், சிவனும் அவனே தான். மறுபடியும் மணிகண்டனாக பிறக்கிறான், மறுபடியும் முருகனாக கல்யாணம் பண்ணிக்கிறான், மறுபடியும் சிவனாக ஆயிடுறான், மறுபடியும் பிறந்தான் மணிகண்டன், கல்யாணம் பண்ணால் முருகன், முக்தி அடைஞ்சா சிவன். எங்கே போய் காட்டுறது? வானுக்கு தந்தை எவனோ, மண்ணுக்கும் மூலம் அவனே, யாவுக்கும் அவனே எல்லை, அவனுக்கு தந்தை எல்லை, அல்லாபத்த பிள்ளை தானே யாவும். லாலிலால இல்லல்லால முகம்மதுக்கு சூழில்ல சொல்கிறாங்கல்ல. அவனுக்கு அப்பனை காட்ட முடியுமா? அறிவில் தெரிவடைங்க. ஒரு பாட்டை படித்தாலும் 4 வரி தெரிஞ்சாலும் அந்த வரி முழுமையாக அனுபவிங்க. அனுபவிச்சா தான் நம்ம முக்தி அடைய முடியும். அனுபவிக்காத முக்தி அடைய முடியாது. நான் திருப்பி ஏன் நிறைய பாடல் சொல்கிறேன் விளக்கம் சொல்கிறேன்னா, அதுக்குள்ளே நீங்கள் ஒவ்வொன்றையும் பிரித்து பார்த்து கண்டுபிடிங்க. அப்படி தெளிவடைஞ்சிடலாம், ஈஸியாக தெளிவடைஞ்சிடலாம்.